வெல்கம் டு டார்கெட் ரயில்வே தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஜியாகிரஃபியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. ஏன்னா லாஸ்ட்டு நடந்த குரூப் என்டிபிசியோட கிராஜுவேட் எக்ஸாமில் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த டாபிக் ஃபஸ்ட்டு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம இந்த வீடியோவில் சென்செக்ஸ் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டாபிக் வந்து ரீசெண்டாக கேட்டதில் முக்கியமாக தெரிஞ்சு, அதனால தான் இந்த டாப்பிக்கை இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதில் உள்ள டேட்டா நான் எதுலேருந்து எடுத்து வந்திருக்கேன்னா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் உள்ள எஸ்சிஆர்டி புக்கில் உள்ளதுலேயும் ப்ளஸ் ஒரு 2-3 சேனலை ரெஃபர் பண்ணி அதில் உள்ள கொஞ்சம் டேட்டாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மொத்தமாக நான் உங்களுக்கு எடிட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் டைம் கேட்ட நம்ம சென்செக்ஸ் வீடியோவில் வந்து ஒன்லி தமிழ் மட்டும்தான் போட்டிருந்தேன். ஸோ வந்து கமெண்டில் ஒருத்தர் இங்கிலீஷும் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டதுனால தான் இந்த பைலிங்குவல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்தியாவின் வேளாண்மை. 2018ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் வந்து 50% மக்கள் வந்து இன்னும் விவசாய தொழில் தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து வேளாண்மை ஏற்றுமதியில் வந்து எத்தனாவது நாடாக இருக்குன்னா 7வது மிகப்பெரிய நாடாக இருக்குது. இந்தியா உலகளவில் அதிக பயிரிடப்பட்ட நிலப்பரப்பில் முதலிடம் வகிக்கிறது. நெக்ஸ்ட்டு, இப்போ வேளாண்மையோட வகைகளை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தன்னிறைவு வேளாண்மை. தன்னிறைவு வேளாண்மைனா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம விவசாயம் பண்ணுறோன்னா அதோட பெரும்பகுதியை வந்து நம்மளோட யூசேஜுக்கு எடுத்துகிட்டு மிச்சம் கொஞ்சம் உள்ளதை வந்து விற்கிறது. அதுதான் வந்து தன்னிறைவு வேளாண்மை. இந்தியாவில் மோஸ்ட்லி இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இதில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, இடப்பெயர்வு வேளாண்மை. இடப்பெயர்வு வேளாண்மைனா என்னென்னா, இது வந்து மோஸ்ட்லி பழங்குடியின மக்கள் தான் இதை யூஸ் பண்ணுறாங்க, இந்த வேளாண்மை முறையை. ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஒரு 2லேருந்து ஒரு 3 வருஷம் விவசாயம் பண்ணும்போது அந்த இடத்தோட வளம்லாம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அந்த ஈல்டு கிடைக்காது நல்லா. அதோட என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போய் திரும்பவும் விவசாயம் பண்ணுவாங்க. இந்த முறைக்கு பேர் தான் இடப்பெயர்வு வேளாண்மைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அது பேர் என்னென்னா வெட்டுதல் மற்றும் எரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடப்பெயர்வு வேளாண்மையை வந்து வேறு ஊரில் வேறு பேரில் வந்து சொல்கிறாங்க. இந்த சார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஊரில் எந்தெந்த மாதிரிலாம் பேர் சொல்கிறாங்க. ஜும் வந்து அசாமில், பொன்னம்னா கேரளா, போடு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் மற்றும் ஒடிசாவில் வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. மத்திய பிரதேசில் எப்படி சொல்கிறாங்க, பீவார், மாசன், மெண்டா, பீரா இந்த மாதிரி பேர்லாம் சொல்லி இடப்பெயர்வு வேளாண்மையை வந்து சொல்கிறாங்க. இந்த சார்ட் ரொம்ப முக்கியமான சார்ட். இதை கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தீவிர வேளாண்மை. தீவிர வேளாண்மைலாம் என்னென்னா, முன்னாடி வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து மிஷினு ப்ளஸ் வந்து அதிகமான விளைச்சல் தரக்கூடிய விதைகள் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. அதேமாதிரி பூச்சிக்கொல்லிலாம் எதுவுமே அடிக்கலை. ஆனால் இப்போ இந்த காலத்தில் வந்து நிறையா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த வேளாண்மை முறை எப்படி சொல்கிறாங்கன்னா தீவிர வேளாண்மைன்னு சொல்கிறாங்க. நவீன ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணி, பூச்சிக்கொல்லி உரங்கள்லாம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறாங்க. அடுத்து கலப்பு வேளாண்மைனா, ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அது கூடவே வந்து ஆடு, மாடு, கோழி ப்ளஸ் வந்து மீன் வளர்க்குறது, இந்த மாதிரிலாம் தேனீ வளர்ப்பு இதெல்லாம் சேர்த்து அதோட அந்த லேண்டு பக்கத்துலேயே வச்சு பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கலப்பு வேளாண்மை. அடுத்து வறண்ட நில வேளாண்மைனா, இப்போ வந்து நார்மல் லேண்ட் இல்லை, அது வந்து ஒரு வறண்ட நிலம் அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல பயிரிடப்படுற பயிர் எப்படி இருக்குன்னா, அதுக்கு நீர் தேவை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி பயிரிடுற விவசாயத்துக்கு பேர் தான் வந்து வறண்ட நில வேளாண்மை. அடுத்து வந்து படிக்கட்டு முறை வேளாண்மை. இது வந்து இந்த என்டிபிசி எக்ஸாமில் கேட்டாங்க. கிராஜுவேட் லெவல் என்டிபிசி எக்ஸாமில் வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தா, படிக்கட்டு வேளாண்மை முறை வந்து எந்த இடத்துல பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது மோஸ்ட்லி எங்கே பண்ணுறாங்கன்னா, மலைச்சரிவு பிரதேசத்தில் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ மலையில் இப்படி இருக்கும்போது மலை வந்து மலை சரிவு, நிலச்சரிவு ஏற்படக்கூடிய பகுதியாக இருக்குது. அதனால அந்த இடத்துல வந்து தண்ணியும் தேங்காது. அதுபோக சமமான நிலப்பரப்பு இல்லாதனால இந்த மாதிரி ஸ்டெப்பாக கட் பண்ணி இந்த இடத்துலலாம் விவசாயம் பண்ணுறதுக்கு பேர் தான் படிக்கட்டு முறை வேளாண்மை. இது வந்து பெரும்பாலும் மலைச்சரிவு பகுதிகளில் தான் பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்த சார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சார்ட்டு. ஏன்னா இதுதான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க. இந்த டாப்பிக்கில் இருந்ததுன்னா இதிலேருந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே கிடையாது. ஏன்னா காரிஃப் வந்து அதோட டைம் பீரியட் கேட்பாங்க, ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். நீங்கள் ஸ்டேட் புக்கில் நம்ம எஸ்சிஆர்டி புக்கில் பார்த்தீங்கன்னா வட மாநிலம் இருக்கும், தென் மாநிலம் இருக்கும். ஆனால் அவன் கேட்குறது வட மாநிலத்தை மட்டும் தான் கேட்பான். அவன் நார்மலாக வந்து காரிஃப்னா எப்போ, என்னென்ன அதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்பான். நீங்கள் தென் மாவட்டத்தையும் படித்து குழப்பிக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வட மாநிலங்களில் உள்ளது மட்டும் படிச்சுக்கோங்க. இப்போ காரிஃப் அப்படின்னா
எந்த டைம் பீரியட்னா ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் அந்த பயிரை வந்து பயிரிடுறாங்க. இதில் என்னென்ன பயிர்லாம் வருது இதை தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் காரிஃபுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை, பருப்பு, ஆளி விதைகள்னு கொடுத்துட்டு இன்னொன்று வந்து நெல்லுன்னு கொடுத்துருவான். அப்போ வந்து என்ன ஆன்சர்னா நெல். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா காரிஃப் பயிரில் என்ன வருது? நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து, இதெல்லாம் வந்து காரிஃப். என்ன ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இதை ஏதாச்சும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ராபி. ராபி வந்து அக்டோபர்லேருந்து செப்டம்பர்லேருந்து அதுக்கடுத்து அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். இதில் வந்து கோதுமை, பருப்பு, ஆளி விதைகள், கடுகு, பார்லி, இதெல்லாம் வந்து அந்த ராபி பருவத்தில் வந்து பயிரிடுறாங்க. அந்த டைம் பீரியட் என்ன? அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். அதுக்கடுத்து சயத்துனா வந்து ஏப்ரல்லேருந்து ஜூன் மாதம் வரைக்கும் என்ன இது பண்ணுறாங்க? காய்கறி, பழங்கள், தீவன பயிர்கள், இதெல்லாம் வந்து என்ன எப்போனா ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும். அதே மாதிரி இந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காரிஃப் வந்து மோஸ்ட்லி எப்போ விளையக்கூடியதுன்னா மழை டயத்தில் வந்து விளையக்கூடியது. ராபி வந்து எப்படின்னா வின்டர் சீசனில். அதுக்கப்புறம் சயத்து வந்து சம்மர் சீசனில். இதையும் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. மேலே கொடுத்தா அதுதான் எக்ஸ்ட்ரா 1-2 இது இருக்கும். நெல், சோளம், கம்பு, அர்கார், பாசிப்பயிறு, உளுந்து, பருத்தி, சணல், நிலக்கடலை, சோயாபீன். அதுக்கடுத்து ராபியில் வேற என்ன? கோதுமை, பார்லி, பட்டாணி, பருப்பு, கடுகு, அதெல்லாம். அதுக்கப்புறம் சயத்தில் வந்து தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரி போன்றவையெல்லாம் வந்து சயத்தில் வருது. அடுத்து வந்து இந்தியாவில் உள்ள பயிரை வந்து ஒரு 4 விதமாக பிரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா உணவு பயிர்கள், வாணிப பயிர்கள், தோட்டப்பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்ற மாதிரி பிரிக்கிறாங்க. உணவு பயிர்கள்லாம் என்னென்னா நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணைப்பயிர்கள், பருப்பு, இந்த இதெல்லாம் வந்து உணவு பயிர்களாகவும், வாணிப பயிர்களாகவும் கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துகள், இதெல்லாம் வந்து வாணிப பயிர்களாகவும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தோட்டப்பயிர்களில் வந்து என்ன இருக்குன்னா தேயிலை, காஃபி, ரஃபர், இந்த 3 வந்து ரொம்ப முக்கியமானது. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னா பழங்கள், மலர்கள் மற்றும் காய்கறிகள். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து அதில் முக்கியமான வந்து இப்போ அரிசியை பற்றி பார்க்குறோம். அரிசி வந்து என்னென்னா இது வந்து முக்கியமான ஒரு உணவு பயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கேட்பாங்க? அதிகபட்சம் இந்த மாதிரி கேட்டுருவாங்க. அரிசி உற்பத்தியில் வந்து இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்பாங்க. இந்தியா வந்து உலகளவில் கம்பேர் பண்ணும்போது இந்தியா வந்து 2வது இடம். அப்போ யார் ஃபஸ்ட் அப்படின்னா சீனா தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது மேற்கு வங்காளம் தான் வந்து அரிசி உற்பத்தியில் ஃபஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் யாருன்னா யூபி இருக்கான், உத்தரப்பிரதேஷ் இருக்கான். அதுக்கடுத்து இதிலோட வெப்பநிலை கொஞ்சம் பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்க. வெப்பநிலை வந்து எவ்வளோனா 25 டிகிரி செல்சியஸ், அதை விட அதிகமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இதுக்கு மழை அந்த ஆண்டுக்கு மழை எவ்வளோ இருக்குன்னா 100 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்து நீங்கள் அரிசி விளைவிக்கணும்னா 100 சென்டிமீட்டருக்கு மேலே மழை தேவைப்படுது. அதுக்கப்புறம் பஞ்சாப், ஹரியானா மற்றும் மேற்கு ஊபி போன்ற குறைந்த மழை பெய்யும் பகுதிகளில் நீர்ப்பாசன வசதியுடன் இது வளர்க்கப்படுகிறது. அந்த பகுதியிலையும் அது வந்து இது பண்ணுறாங்க, விளைச்சல் பண்ணுறாங்க. அடுத்து கோதுமை வந்து நெல்லுக்கு அடுத்து வந்து கோதுமை வந்து 2வது ஒரு முக்கியமான உணவு பயிர். இதில் மழைப்பொழிவு ஆண்டுக்குன்னா 50% 75% இருக்குது. அதுக்கப்புறம் இது கண்டிப்பாக இதுக்கு வந்து அதிக சூரிய ஒளி வந்து தேவைப்படுது. இதுவும் உற்பத்தியில் வந்து முதலிடம் யாருன்னா சீனா தான். 2வது வந்து இந்தியா. கோதுமை வந்து ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது யார் ஃபஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் வந்து இருக்காங்க. 2வது வந்து பஞ்சாப். அடுத்து திணை உற்பத்தியில் வந்து இந்தியா தான் வந்து நம்பர் 1 இருக்குது. சீனா எத்தனாவதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3வதாக இருக்குது. அடுத்து இந்தியாவில் வந்து கம்பு பயிரிடுறதுல வந்து மகாராஷ்டிரா வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ராகி, நமக்கு கேப்பை இருக்குல்ல, அந்த கேப்பையில் வந்து எது ஃபஸ்ட்டு அப்படின்னா கர்நாடகா. இந்த அளவுக்கு டேட்டா மட்டும் இதில் போதும். அதுக்கடுத்து மக்காச்சோளம் பயிரிடுறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா அமெரிக்கா. இந்தியாவோட பொசிஷன் வந்து 7வது. இந்தியாவில் எது ஃபஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா எந்த ஸ்டேட்னா ஆந்திர பிரதேஷ். செகண்ட் வந்து கர்நாடகா. தேர்டு வந்து ராஜஸ்தான். மேக்ஸிமம் இந்த அளவுக்கு தான் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு எது, 2வது அது, வேர்ல்டு அளவில் ஃபஸ்ட்டு எது, 2வது அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதனால தான் அந்த டேட்டா மட்டும் போதுன்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வகைகளில் வந்து
இந்தியா வந்து உற்பத்தியில் வந்து ஃபஸ்ட்டாக இருக்குது. இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட் அதிகமாக பருப்பு உற்பத்தியில் அதிகமாக இருக்குன்னா மத்திய பிரதேஷ் இருக்குது, அதுக்கடுத்து உத்தரப்பிரதேஷ் இருக்குது. அதுக்கடுத்து கரும்பு வந்து இது விளையிறதுக்கு வந்து 21லேருந்து 27 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை தேவை. அதே மாதிரி ஆண்டுக்கு மழைப்பொழிவு வந்து 75லேருந்து 100 சென்டிமீட்டர். 50 டு 75 வந்து கோதுமைக்கு பார்த்தோம். 75 டு 100 வந்து கரும்பு, 100க்கு மேலே வந்து நெல். அதுக்கப்புறம் உலக அளவில் பார்க்கும்போது கரும்பு உற்பத்தியில் வந்து பிரேசில் வந்து 1ஆவதாக இருக்குது, 2வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது, 3ஆவதுல வந்து சைனா இருக்குது. இந்தியாவில் எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டாக இருக்குன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் என்ன சொல்லுவாங்க, இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மகாராஷ்டிரா வந்து 2ஆவதாக இருக்குது, 3ஆவது வந்து கர்நாடகா இருக்குது. அடுத்து வந்து தேயிலை வந்து ஒரு முக்கியமான வந்து பணப்பயிர். இதில் இந்தியாவில் வந்து தேயிலை உற்பத்தியில் வந்து 2வது இடத்துல இருக்குது, சைனா வந்து முதல் இடத்துல இருக்குது. இந்தியாவில் பயிரிடப்படுற தேயிலையில் வந்து ஒரு 2 டைப் வந்து மேக்ஸிமம் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க, பூஹி, அசாமிகா. இந்த பூஹிங்கிறது வந்து ஆரிஜின் எங்கேனா சைனாவில், அசாமிகா வந்து எங்கேனா இந்தியாவில். சைனாவிற்கு பிறகு இந்தியா தேயிலை அதிகமாக ஏற்றுமதியும் பண்ணுது. எந்த ஸ்டேட் அதிக தேயிலை உற்பத்தியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அசாமு, அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம், அதுக்கப்புறம் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் வந்து கேரளா. அசாம் இது கொஞ்சம் நல்லா முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ரப்பரில் வந்து இதுவும் வந்து ஒரு பணப்பயிர் தான். இது எங்கே மோஸ்ட்லி அதிகமாக பயிரிடப்படுறாங்க அப்படின்னா கேரளா தான் ஃபஸ்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேரளா, அதுக்கடுத்து தமிழ்நாடு. இந்த டேட்டா மட்டும் போதும். இதில் சணல் வந்து இது ஒரு வெப்பமண்டல இலைப்பயிராகும். அதுக்கப்புறம் இதில் வந்து எங்கே உற்பத்தியில் யார் ஃபஸ்ட்டாக இருக்காங்கன்னா மேற்கு வங்காளம். இதில் சணல் ஏற்றுமதியில் வந்து எக்ஸ்போர்ட்டில் வந்து யார் ஃபஸ்ட்டு அப்படின்னா பங்களாதேஷ் இருப்பாங்க. அதுக்கடுத்து செகண்ட் வந்து இந்தியா. ஆனால் ப்ரொடியூஸ் பண்ணுறது யார் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தா இந்தியா தான் அதிக அளவு. பங்களாதேஷில் அதிக அளவு நம்ம உற்பத்தி பண்ணாலும் நம்மளோட தேவைக்கே வந்து மேக்ஸிமம் சணல் வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிடுவோம். அது போக மிச்சத்தை தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால 2வது இடத்துல வந்து இந்தியா இருக்குது. ஃபஸ்ட்டு யாருன்னா பங்களாதேஷ், செகண்ட் வந்து இந்தியா. அடுத்து எண்ணெய் வித்துக்கள் வந்து குஜராத் மாநிலம் வந்து முதல் இடத்துல இருக்குது. இதில் எண்ணெய் வித்துக்களில் என்னென்னலாம் இருக்குன்னா நிலக்கடலை, கடுகு, எள்ளு, ஆளி விதைகள், சூரியகாந்தி, ஆமணக்கு, இதெல்லாம் வந்து எண்ணெய் வித்துக்கள்னு சொல்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் இருக்குது அப்படின்னா குஜராத். அதுக்கடுத்து காஃபியும் ஒரு முக்கியமான ஒரு பயிர். இது வந்து கடல் மட்டத்திலேருந்து 1000 மீட்டர்லேருந்து 1500 மீட்டர் உயரம் கொண்ட மலைச்சரிவுகளில் தான் வந்து இது வந்து பயிரிடப்படுது அப்படிங்கிறாங்க. காஃபிலையும் நம்ம டீயில் 2 வெரைட்டி பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? ஒன்று வந்து போஹி, இன்னொன்று வந்து அசாமிகா. அதே மாதிரி காஃபிலையும் 2 முக்கியமான 2 வகை இருக்குது. ஒன்று அராபிகா அண்டு ரொபாஸ்டா. அராபிகாங்கிறது வந்து தரம் மிக்கது. இந்தியாவில் அதிகம் பயிரப்படுவது வந்து அராபிகா தான் பயன்படுத்துகிறாங்க. தரம் குறைந்த வகை வந்து ரொபாஸ்டா. உலகில் காஃபி உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது பிளேஸில் இருக்குன்னா 7th பிளேஸில் இருக்குது. காஃபியில் வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குது? 7th பிளேஸில் இருக்குது. அதே மாதிரி எந்த ஸ்டேட் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னா கர்நாடகா. அந்தளவுக்கு டேட்டா மட்டும் போதும் இதில். நம்ம மேலே பார்த்ததையே ஷார்ட்டாக வேகமாக ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். அரிசியில் வந்து முதல் இடத்துல வந்து யார் இருக்கான்னா மேற்கு வங்காளம், கோதுமையில் வந்து உத்தரப்பிரதேஷ், சோளத்தில் வந்து ஆந்திரா, தானியங்களில் வந்து மகாராஷ்டிரா, பருப்பு வகைகளில் யாருன்னா மத்திய பிரதேஷ், கரும்பு வந்து உத்தரப்பிரதேஷ், எண்ணெய் வித்துக்கள் வந்து குஜராத்து, தேயிலை வந்து அசாமு, காஃபி வந்து கர்நாடகா, பருத்தி வந்து குஜராத்து, சணல் வந்து மேற்கு வங்காளம், புகையிலை வந்து ஆந்திரா. இந்த அட்லீஸ்ட் இதையாச்சும் கடைசியில் நீங்கள் பார்த்துட்டு போங்க. கொஞ்சம் ஞாபகம் இல்லை, மொத்த டேட்டா படிக்க முடியல, இந்த இதை மட்டுமாச்சும் பார்த்துட்டு போங்க. அதுக்கப்புறம் இதில் இந்தியாவோட பிளேஸ் மட்டுமாச்சும் பார்த்துட்டு போங்க. அது போக மேலே நான் சொன்னல அந்த காரிஃபு, ராபி, அந்த பருவங்கள் அந்த இதையும் முக்கியமாக பார்த்துட்டு போங்க. ஏன்னா இதுதான் அதிகமாக கொஸ்டின் ஏரியாங்கிறது, இதுதான் அதிகபட்சம் கேட்குறது இதில். அடுத்து பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை பயிர்கள் வந்து இந்தியா வந்து 2வது பிளேஸில் இருக்குது. தோட்டக்கலை பயிரெலாம் என்னென்னா பழங்கள், காய்கறிகள் உற்பத்தியில் இருக்கிறதா வந்து தோட்டக்கலை பயிர்கள்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு டேட்டா பார்த்தாலே போதுமானது. ஏன்னா இதுலேயே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜியாகிரஃபியில் வந்து மண் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமான வீடியோ வந்து சென்செக்ஸ் வீடியோ வந்து நான் தமிழில் கொடுத்துருக்கேன். அதோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் வேணும்னா நான் தனியாக ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். இந்த பிடிஎஃப்பும் நம்மளோட டெலகிராம் லிங்க்கு கீழே இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலகிராமில் வந்து அந்த பிடிஎஃப் வந்து போஸ்ட் பண்ணுறேன், அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோ கண்டிப்பாக வரப்போகிற என்டிபிசிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி குரூப் டிக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் டியில் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ண வேண்டியது சயின்ஸை கவர் பண்ணுங்கள். சயின்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த தமிழ் வழி கணிதம் சேனலே ஃபாலோ பண்ணிங்கனாலே அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் ஜிகே வாங்க. ஏன்னா சயின்ஸில் தான் 25 மார்க்குனால சயின்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜிகே படிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் வர வீடியோலலாம் வந்து பாலிட்டிலேருந்து ஆர்டிகல் அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் இப்போ நம்ம பாதியோடு நிப்பாட்டியிருக்கோம். அதையும் நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு மேக்ஸு கேட்டுட்டு இருந்தீங்க நிறைய பேர். மேக்ஸுக்குமே வந்து சார் ஒருத்தரை வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அவர் இனிமேல் வந்து ஒரு வரப்போகிற கொஞ்சம் டேஸில் வந்து மேக்ஸுக்குமே நம்ம சேனலில் வந்து வீடியோ கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டார்கெட் ரயில்வே தமிழ் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.